நேத்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்ததாங்க பேசிட்டாங்க. நல்லா தான் இருந்தான். இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்ல ஒரு மாதிரி அசதியா அப்படியே ஒரு மாதிரி இருந்தான். அப்புறம் பார்த்தா திடீர்னு நெஞ்சு புடிச்சின்னு சாஞ்சிட்டான். என்ன போயிட்டான். பாவம்பா. இந்த குடும்பத்தை நினைச்சதான் கஷ்டமா இருக்கு. இனிமேல் இந்த பொழப்புக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சரிங்க சார். அவர் வேலை செஞ்ச இடத்துல ஏதாவது குடுப்பாங்கல்ல? வந்தாங்க. வந்துட்டு பேருக்கு ஒரு மாலையை போட்டுட்டு கையில ஒரு 1000 ரூபாய் கவரை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நல வாரியம் மூலமா விபத்துல ஒரு தொழிலாளர் இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு ஒரு தொகையும், இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த தொழிலாளரோட குடும்பத்துக்கு ஒரு தொகையும் கொடுக்குறாங்க. என்னப்பா புதுசா சொல்ற? இதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான் சார். இப்ப இவரு இயற்கையா தானே இறந்துட்டாரு. அதனால அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு கிடைக்குன்னா, இயற்கை மரண உதவித் தொகையாக 50,000 ரூபாயும், 5,000 ரூபாய் வந்து ஈம சடங்குக்காகவும் சேர்த்து 55,000 ரூபாய் கொடுக்குறாங்க. விளக்கமா சொல்லுப்பா. சார், இதுதான் தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரிய வெப்சைட். அந்த வெப்சைட்ல கொடுத்துற டீடைல்ஸ் பாருங்க. ஒரு தொழிலாளர் இயற்கையான முறையில மரணம் அடைஞ்சிட்டாருன்னா, இயற்கை மரண உதவித் தொகையாக 50,000 ரூபாயும், ஈம சடங்கு உதவித் தொகையாக 5,000 ரூபாயும் சேர்த்து 55,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்க ஜிஓ. இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா 3/2/2023 கொடுத்திருக்காங்க. இந்த திட்டம் 1/4/2023 இருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. இதை கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு தொழிலாளர் இயற்கையான முறையில இறந்துட்டாருன்னா அவரோட குடும்பத்துக்கு ஏற்கனவே 25,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 50,000 ரூபாயா உயர்த்தி அரசாணை வெளியிட்டு இருக்காங்க. சரிப்பா, அது எப்படி அப்ளை பண்றது? ஒரு நிமிஷம் சார். இதுதான் இயற்கை மரண உதவித்தொகை வாங்குறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இயற்கை மரண மற்றும் ஈம சடங்கு தொகை வாங்குறதுக்கான நிபந்தனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1. விண்ணப்பத்தை ஃபில் பண்ணிட்டு நிர்வாக முகப்பு கடிதத்தோட நிர்வாகத்தின் மூலம் சான்றொப்பமிட்டு அனுப்பணும். 2. இறந்த தொழிலாளியோட மாத ஊதியம் 25,000 ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதாவது அடிப்படை சம்பளத்தையும் அகவிலைப்படியும் சேர்த்து 25,000 ரூபாய்க்குள்ள இருக்கணும். 3. இறப்பு சான்று, வாரிசு சான்று, ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை ஆகிய நகல்களில் கெசட்டட் ஆபீசர் கிட்ட அட்டஸ்டட் வாங்கணும் கொடுத்திருக்காங்க. 4. ஒன்றுக்கு மேற்பட்ட வாரிசுதாரர்கள் இருப்பின் 18 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய இதர வாரிசுதாரர்களிடமிருந்து தடையில்லா சான்று, நோட்டரி அட்வொகேட் கிட்ட சான்று பெற்று இணைக்கப்பட வேண்டும். 5. வாரிய ரசீது, இறந்த தொழிலாளியின் முழு முன்மாத சம்பள ரசீது மற்றும் தொழிலாளர் நலநிதி கடந்த ஆண்டில் ரூபாய் 20 பிடித்தம் செய்யப்பட்ட சம்பள ரசீது ஆகிய நகல்களில் நிர்வாகம் கையொப்பம் பெற்று இணைக்கப்பட வேண்டும். கடைசியா பாத்தீங்கன்னா முக்கியமா தொழிலாளர் இறந்த 12 மாசத்துக்குள்ள வாரியத்தில் இந்த அப்ளிகேஷனை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிப்பா. அரசாங்கத்துல இதுக்கெல்லாம் உதவி பண்றாங்கன்னு ரொம்ப பேருக்கு தெரியாம இருந்தது. இப்போ உங்க மூலியமா இது எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் நன்மை அடைவாங்க. ரொம்ப நன்றிப்பா.